ஈரான் துறைமுகம் எப்படி இந்தியாவுக்கு முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். சாபஹார் துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய தென்கிழக்கு கடற்கரையில் ஒமான் வளைகுடாவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு துறைமுகம். ஈரானுடைய சிஸ்டான் மற்றும் பலுசிஸ்தான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. இந்த துறைமுகம் இந்தியாவின் குஜராத்தில் இருக்கக்கூடிய காண்ட்லா துறைமுகத்திலிருந்து சுமார் 1019 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம். 2003ஆம் ஆண்டு இந்தியா, ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகள் போக்குவரத்து வழித்தடங்களை மேம்படுத்துவது குறித்த ஒப்பந்தம் ஒன்று செஞ்சுக்கிறாங்க. அப்போ சாபஹார் துறைமுகத்தை விரிவுபடுத்துவதற்கும் அங்கிருந்து ஆப்கானிஸ்தானுடைய ஜராங் நகருக்கு ரயில் பாதை அமைப்பதற்கும் இந்தியா ஒப்புக்கொள்ளுது. 2016ஆம் ஆண்டு பிரதமர் மோடி ஈரானுக்கு சென்றபோது சாபஹார் துறைமுகத்தை போக்குவரத்து மையமாக பயன்படுத்தணும், அதனுடைய வளர்ச்சிக்கு இந்தியா சார்பில் 4500 கோடி ரூபாய் செலவிடவும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று. இதெல்லாம் கடந்த காலம் நடந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து 2017ஆம் ஆண்டில் ஷாஹித் பெஹெஷ்டி துறைமுகம் திறக்கப்படுது. அதுக்கு பிறகு ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு துணை நிறுவனத்தின் மூலமாக சாபஹார் துறைமுகத்தினுடைய கட்டுப்பாட்டை இந்தியா எடுத்துக்கொண்டது. கடந்த ஆண்டு இந்தியா மற்றும் ஈரான் இடையே இந்த துறைமுகத்தினுடைய கட்டுப்பாடு தொடர்பாக 10 ஆண்டு கால ஒப்பந்தமும் கையெழுத்தாயிருக்கு. இது ஆண்டுதோறும் இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டிய தேவையை நீக்கக்கூடியதாக மாறியது. அப்போ சாபஹார் துறைமுகத்தினுடைய மீதான இந்தியாவுடைய நீண்டகால கட்டுப்பாட்டையும் உறுதிப்படுத்தக்கூடியதாக அது மாறுச்சு. இப்போ இந்த துறைமுகம் பாகிஸ்தானை முற்றிலும் தவிர்த்து நேரடியாக ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளோட வர்த்தகம் செய்யறதுக்கு இந்தியாவுக்கு ஒரு வழி அமைத்து கொடுக்கக்கூடியதாக மாறுச்சு. ஈரான், ஆப்கானிஸ்தான், மத்திய கிழக்கு நாடுகளோட வர்த்தகம் செய்வதற்கு பாகிஸ்தான் வழியாக செல்ல வேண்டியிருந்த ஒரு நிலை இருந்துச்சு. ஆனால் பாகிஸ்தான் தன்னுடைய எல்லையை இந்திய சரக்குகளுக்கு பயன்படுத்த அனுமதிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு சிக்கல் இருக்குது. அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம், இந்த சாபஹார் துறைமுகம் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்குங்கிறதுனால இந்த முடிவை எட்டி இந்தியா நகர்ந்துச்சு. இந்த துறைமுகம் ஆப்கானிஸ்தானுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக மாறுகிறது. இந்திய அரசு கோதுமை மற்றும் பருப்பு வகைகளை பல முறை இந்த துறைமுகம் வழியாக ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பியிருக்கு. இப்போ ஆப்கானிஸ்தான்லேருந்து தாதுக்கள் மற்றும் உலர் பழங்கள் போன்ற பொருட்களை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யவும் இந்த பாதை தான் பயன்படுது. ஆனால் இந்த சாபஹார் துறைமுகம் இருக்கு இல்லையா, இது ஆப்கானிஸ்தானுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குறதுல முக்கிய பங்கு வகிப்பதனால அமெரிக்கா இந்தியாவுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு தடை விலக்குகளை வழங்கியிருந்துச்சு. இப்போ இந்த சாபஹார் துறைமுகத்திற்கான தடை விலக்கை அமெரிக்கா நீக்கியதுனால இந்தியாவுக்கு பல முக்கியமான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுது.